யாழ் சிறியின் பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். இத்தாலியிடமிருந்து திருடப்பட்ட 337 அரிய பொக்கிஷங்கள் மீட்பு, அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக ஒப்படைப்பு. ஆப்பிரிக்காவுக்கு வரி சலுகை மழை, சுங்கவரி நீக்கம் மூலம் புதிய பொருளாதார கூட்டணி, சீனாவின் அதிரடி அறிவிப்பு. ட்ரம்ப் புதின் நேரடி தொலைபேசி பேச்சு, யுக்ரைன் போருக்கு முடிவா, உலகம் முழுவதும் எதிர்பார்ப்பு. திரைசேரி பணமாயம், நாட்டை அதிர வைத்த விவகாரம் குறித்து ஜனாதிபதி விசேட உரை இன்று. செம்மணியில் புதைகுழி அதிர்ச்சி, முழுமையாக மீட்கப்பட்ட 2 எலும்புக்கூடுகள், விசாரணை தீவிரம். பருத்தித்துறை மீனவர் சம்பவம், தமிழக ஊடக செய்திகளுக்கு கடும் மறுப்பு, உண்மை நிலை என்ன? நாட்டின் பொருளாதார மேலாண்மையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய திரைசேரி பணம் மாயமான விவகாரம் தொடர்பாக ஜனாதிபதி இன்று விசேட உரையொன்றை நிகழ்த்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் வெளிச்சத்திற்கு வந்த இந்த சம்பவம் அரசாங்க நிதி மேலாண்மை மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள் குறித்து பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. பெருமளவிலான தொகை கணக்கில் காணாமல் போனதாக கூறப்படும் நிலையில் இதன் பின்னணி காரணங்களால் மற்றும் பொறுப்புக்கூறல் குறித்து மக்கள் மத்தியில் கடும் கவலை நிலவுகின்றது. இந்த நிலையில் நாட்டின் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி நேரடியாக மக்களிடம் விளக்கம் அளிக்க முடிவு செய்துள்ளதாக அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த உரையின் போது சம்பவத்தின் முழு விவரங்கள், நடைபெற்று வரும் விசாரணைகள், சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் மற்றும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க எடுக்கப்படும் திட்டங்கள் குறித்து விளக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் நிதி ஒழுங்குமுறை மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய புதிய கட்டுப்பாடுகள் மற்றும் கண்காணிப்பு முறைகள் அறிமுகப்படுத்தப்படலாம் எனவும் தகவல் தெரிவிக்கின்றன. இந்த உரை மக்கள் நம்பிக்கையை மீட்டெடுக்கவும் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. நாட்டின் பொருளாதார நிலைமைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த விவகாரம் குறித்து ஜனாதிபதி என்ன தெரிவிக்கின்றார் என்பது தற்போது பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. வடக்கு பகுதியில் உள்ள செம்மணி பகுதியில் கண்டறியப்பட்ட புதைகுழியிலிருந்து 2 மனித எலும்புக்கூடுகள் முழுமையான நிலையில் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாரப்பூர்வ தகவலின்படி சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இந்த எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. குறிப்பாக இவை முழுமையான அமைப்பில் இருப்பது விசாரணைக்கு முக்கிய ஆதாரமாக கருதப்படுகின்றது. மனிதர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக நீதி மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த புதைகுழி கடந்த கால மாயமான சம்பவங்களுடன் தொடர்புடையதா என்ற கோணத்திலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. சம்பவ இடத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட பிற ஆதாரங்களும் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டுள்ளன. நீதிமன்ற உத்தரவின் கீழ் நடைபெறும் இந்த அகழ்வு பணிகள் பல ஆண்டுகளாக பதிலளிக்கப்படாத கேள்விகளுக்கு விடை தரக்கூடியதாக பார்க்கப்படுகின்றது. இதன் மூலம் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு உண்மை வெளிச்சம் காணும் வாய்ப்பு உள்ளது. அரசு அதிகாரிகள் மற்றும் விசாரணை அமைப்புகள் இணைந்து இந்த வழக்கை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றன. மேலும் அந்த பகுதியில் தொடர்ந்தும் அகழ்வு பணிகள் நடைபெற உள்ளதாகவும் கூடுதல் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்படும் சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கடந்த கால மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பான விவாதங்களை மீண்டும் எழுப்பியுள்ளதுடன் உண்மை மற்றும் நீதி கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. பருத்தித்துறை கடற்றொழிலாளருக்கு நேர்ந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக தமிழக பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள தகவல்களுக்கு எதிராக கடும் பதிலடி வெளியாகியுள்ளது. சம்பவத்தின் உண்மை நிலை திரித்து காட்டப்பட்டுள்ளதாகவும் சில தகவல்கள் மிகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. குறித்த மீனவர் தொடர்பான நிகழ்வில் எல்லை மீறல், கடற்படை தலையீடு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு ஊடகங்களில் முரண்பட்ட தகவல் வெளியாகியுள்ளன. இதனால் பொதுமக்கள் மத்தியில் குழப்பம் நிலவுகின்றது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட தரப்புகள் வெளியிட்ட விளக்கங்களில் சம்பவம் தமிழக ஊடகங்கள் தெரிவித்தது போல் இல்லை எனவும் உண்மை தகவல் விரைவில் வெளிப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சம்பவம் இடம்பெற்ற சூழ்நிலை, கடற்பரப்பு எல்லை மீறல் ஏற்பட்டதா என்பதையும் விசாரணை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் கடற்றொழிலாளர்களின் பாதுகாப்பு, எல்லை பிரச்சினைகள் மற்றும் இருநாட்டு உறவுகள் போன்ற உணர்வுபூர்வமான விடயங்களில் தவறான தகவல் பரவுவது பதற்றத்தை அதிகரிக்கக்கூடும் என்பதால் பொறுப்புடன் செய்திகளை வெளியிட வேண்டும் என அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதுடன் உறுதியான தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் வரை ஊகங்களை கடந்து செல்ல வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது.
அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வைத்திருந்ததாக கண்டறியப்பட்ட 337 மதிப்புமிக்க பழமையான கலைப் பொருட்கள் மற்றும் தொல்பொருட்கள் அவை முதலில் இத்தாலியிலிருந்து திருடப்பட்டவை என உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அதிகாரப்பூர்வமாக இத்தாலியிடம் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்த பொக்கிஷங்களில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான சிற்பங்கள், பானைகள், வரலாற்று சின்னங்கள் மற்றும் அரிய கலை பொருட்கள் அடங்குகின்றன. இவை பெரும்பாலும் சட்டவிரோத அகழ்வாராய்ச்சிகள் மற்றும் சர்வதேச கடத்தல் வலையமைப்புகள் மூலம் அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக விசாரணைகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா மற்றும் இத்தாலி அதிகாரிகள் இணைந்து பல ஆண்டுகள் மேற்கொண்ட விசாரணைகளின் பலனாக இந்த பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கலைப்பொருட்கள் கடத்தலை தடுக்கும் சர்வதேச ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை இந்த நடவடிக்கை வெளிப்படுத்துகின்றது. இந்த ஒப்படைப்பு நிகழ்வு வரலாற்று பாரம்பரியங்களை பாதுகாப்பது மற்றும் திருடப்பட்ட கலாசார செல்வங்களை உரிய நாட்டிற்கு திரும்பி அளிப்பது குறித்து உலகளாவிய முயற்சிகளுக்கு ஒரு முக்கிய முன்னுதாரணமாக பார்க்கப்படுகின்றது. இத்தாலி அதிகாரிகள் இந்த பொருட்கள் மீண்டும் தங்கள் நாட்டிற்கு திரும்பியது பெரும் மகிழ்ச்சியையும் தேசிய பெருமையையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளனர். இதே நேரத்தில் எதிர்காலத்தில் இதுபோன்ற கடத்தல்களை தடுக்கும் வகையில் மேலும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர்கள் உறுதியளித்துள்ளனர். ஆப்பிரிக்கா நாடுகளுடன் தனது பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகளை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் சீனா முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி பல ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த சுங்க வரிகளை நீக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு சீனா ஆப்பிரிக்கா ஒத்துழைப்பு மன்றம் மூலம் முன்னெடுக்கப்படும் நீண்டகால ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாக கருதப்படுகின்றது. குறிப்பாக குறைந்த வருமானம் கொண்ட ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு இது பெரும் ஆதரவாக அமையும் என நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். சீனாவின் இந்த வரிச்சலுகை அறிவிப்பின் மூலம் ஆப்பிரிக்க நாடுகளின் ஏற்றுமதி அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. வேளாண்மை, கனிம வளங்கள் மற்றும் உற்பத்தி பொருட்கள் போன்ற துறைகள் அதிக நன்மை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் மூலம் அந்த நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் உதவியாக இருக்கும். மேலும் உலகளாவிய அளவில் தனது தாக்கத்தை விரிவுபடுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக சீனா இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். மேற்கத்திய நாடுகளின் செல்வாக்கை சமநிலைப்படுத்தும் நோக்கமும் இதில் உள்ளதாக கூறப்படுகின்றது. இத்துடன் இந்த அறிவிப்பு ஆப்பிரிக்கா மற்றும் சீனா இடையிலான வர்த்தக உறவை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுகின்றது. எதிர்காலத்தில் இருதரப்பு முதலீடுகள் மற்றும் உட்கட்டமைப்புகள் திட்டங்கள் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் இடையே சமீபத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் தொலைபேசி உரையாடல் உலக அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த உரையாடலில் ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பான நிலைமைகள் மற்றும் அதை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வழிகள் குறித்து பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. பல மாதங்களாக நீடித்து வரும் இந்த போர் ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகளையும் பொருளாதார மதிப்புகளையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் இத்தகைய உயர்மட்ட தொடர்பு ஒரு முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. அறிக்கைகளின்படி ட்ரம்ப் தனது நடுவர் பங்கு குறித்து ஆர்வம் காட்டியதாகவும் போருக்கு விரைவான தீர்வு காண வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துவதாகவும் கூறப்படுகின்றது. அதேவேளை புதின் ரஷ்யாவின் பாதுகாப்பு மற்றும் அரசியல் நலன்கள் பாதிக்கப்படாத வகையில் மட்டுமே எந்த தீர்வும் அமைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்துரைத்ததாக தகவல் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்க அரசியல் வட்டாரங்களில் இந்த உரையாடல் குறித்து கலவையான எதிர்வினைகள் எழுந்துள்ளன. சிலர் இதை சமாதான முயற்சிக்கான வாய்ப்பாக பார்க்கும்போது, மற்றவர்கள் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடுகளுக்கு வெளியே நடைபெறும் இந்த தொடர்பு சர்ச்சைக்குரியதாக இருப்பதாக கருதுகின்றனர். சர்வதேச சமூகமும் இந்த முன்னேற்றத்தை கவனமாக நோக்கி வருகின்றது.